ஃபஸ்ட்டு நம்ம லெமன் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு அப்புறமா மின்ட்டில் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்சியில் அடித்து ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஃப்ரெஷ் சிக்கன் லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து உள்ளே நல்லா ஆட் ஆகும். அப்புறம் நம்ம மிக்சரில் அடித்து வச்ச அந்த லெமன் மின்ட் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கடல மாவு, ஆசீர்வாத் கடலை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தேவையான அளவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வத்தப்பொடி, சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா சைக்கிள் மார்க்கில் மஞ்சப்பொடி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் தேவையான அளவு, அப்புறம் லைட்டாக சுகர் 1 ஸ்பூன் போதும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா எவரெஸ்ட் பால் பவுடர் லைட்டாக மட்டும் அந்த டேஸ்ட்டுக்காண்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து நல்லா டிப் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டர் இதை நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாவு கொஞ்சம் பிரியாமல் ஒன்று போல் வரும். நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகும். அகைன் 1 டைம் மாவில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து எப்பயும் போல் நம்ம ஃப்ரைடு சிக்கன் ஆயிலில் போட்டு எடுத்தோன்னா எண்ணெய் குடிக்காமல் நம்மளுக்கு வரும். இப்போ நமக்கு ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆகிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.